வீட்டில் இவ்வளோ பேர் சொல்கிறாங்களேன்னு கொஞ்சமாவது காது கொடுத்து கேட்டிருக்கணும். யார் பேச்சையும் கேட்காம போய் கல்யாணம் பண்ணா இப்படிதான். இங்கே பாரு, இப்பயும் ஒன்றும் குறைஞ்சு போகல. அவனை தூக்கி போட்டு வா. உன்னை ராணி மாதிரி வச்சுக்கிற மாப்பிள்ளையா நான் பார்த்து கட்டி வைக்கிறேன். ப்ரோ, ஆஃபீஸில் பல டைம் பார்த்துட்டேன் ப்ரோ. நிவியோட போக்கே சரியில்லை. அதுவும் அந்த டீம் லீடர் கூட சேர்ந்துக்கிட்டு கெஃபேட்டேரியாவில் அடிப்பா பாருங்க ஒரு லூட்டி. ஒத்தா இதே ஏழா மட்டும் இருந்திருந்தாலும் வச்சுக்கோ, என் ரியாக்ஷனே வேற மாதிரி இருந்திருக்கும். எனக்கு என்னமோ நீங்க போர் அடிச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன் ப்ரோ. ஏண்டி, என் மவனை கட்டிக்கன்னு எத்தனை தடவை தலைவாட அடிச்சுக்கிட்டேன். கொஞ்சமாவது இறங்கி வந்தியா? இப்ப சீரழிஞ்சு போய் நிக்கிறியே. எங்க அண்ணன் மான மறவாத என்ன ஆகுறது? நேர்ல மட்டும் அவனை கண்டேன், செருப்பாலே அடிச்சு அவனை கொண்டு போடுவேன். பொம்பளைங்கன்னா அடுப்பங்கரையில கிடக்கும்னு நினைக்கிறானா?